பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த மாதத்தினுடைய முதல் ஆராதனையில் நம்மை தேவன் பங்கு பெற செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் நமக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை வாசிங்க. எரேமியா 30வது அதிகாரம் 8வது வசனம். எரேமியா, அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தில் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி யாராவது ஒருவர் சுருக்கமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக யாராவது ஒருவர் ஜெபிங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்கு தத்தம், உன் கட்டுகளை அறுப்பேன், உன் கட்டுகளை அறுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் 5வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலும் உண்டு, சமாதானம் இல்லை. அல்லேலூயா. இந்த சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளுக்கு முன்பதாக ஆண்டவர் எரேமியாவுக்கு தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறதான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை இது. இந்த ஜனங்கள் திகிலுண்டான ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது, தத்தளிப்பின் சத்தத்தை தேவன் கேட்கிற ஒரு சூழ்நிலையில், சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் எரேமியாவை தேவன் அழைத்து எரேமியாவுக்கு சொன்ன வார்த்தை தான் இப்படிப்பட்டதான வார்த்தை. அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் சில கட்டுகள் அவர்களை கட்டி வைத்திருக்கிறபடியினால ஆண்டவர் எரேமியாவை அழைத்து தீர்க்க தரிசனமாக இந்த ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற இவர்களுடைய எல்லா கட்டுகளையும் நான் அறுப்பேன் என்று சொல்லுகிறதான இந்த வார்த்தை தான் இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில கட்டுகளை கட்டப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டிருக்கும். பாவம் என்கிற கட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிறதான கட்டுகள், கடன் என்கிற கட்டுகள், வியாதி என்கிற கட்டுகள், பலவீனங்கள் என்கிற கட்டுகள், வறுமை என்கிற கட்டுகள், இப்படிப்பட்டதான சில கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டிருந்தாலும் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்டதான கட்டுகளில் இருக்கிற உங்களுடைய கட்டுகளை நான் அறுப்பேன். அல்லேலூயா. ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபிக்க விடாதபடிக்கு சில கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேதத்தை வாசிக்காதபடிக்கு, ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிடாதபடிக்கு சில காரியங்கள் சத்துரு நம்மை கட்டி வைத்திருக்கிறதான கட்டுகளை இந்த மாதத்தில் தேவன் நமக்கு அவைகளை உடைத்தெறிகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம் என்று சொல்லுகிற நேரத்தில் ஜெபிக்க விடாதபடிக்கு சில கட்டுகள், வேதத்தை வாசிக்கலாம் என்று நினைக்கிற ஒரு சூழ்நிலையில் ஜெபிக்காதபடிக்கு, வேதத்தை வாசிக்க விடாதபடிக்கு, உபவாசம் இருக்க விடாதபடிக்கு, ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிடாதபடிக்கு சில கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் கட்டி இருக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்டதான கட்டுகளை நம்முடைய ஆண்டவர் அவைகளை கட்டவிழ்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த இந்த 5 மாதங்களாய் நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் சில நேரங்களில் காணப்படுகிறது. சில கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. எது கர்த்தருக்கு எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் எந்த காரியத்தில் முயற்சி எடுத்தாலும், திட்டமிட்டிருந்தாலும், தீர்மானம் எடுத்திருந்தாலும் அவைகளை செய்ய விடாதபடிக்கு சில கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் கட்டியிருந்தபடினால ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய கட்டுகளை இந்த மாதத்தில் நான்
அறுப்பேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இந்த 5வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் தத்தளிப்பு காணப்பட்டது. அவருடைய வாழ்க்கையில் தத்தளிப்பு காணப்பட்டது. திகில் நிறைந்த ஒரு வாழ்க்கை அவர்களுடைய வாழ்விலே காணப்பட்டது. சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை அவர்களுடைய வாழ்க்கையில் கட்டப்பட்டிருந்து ஏதோ ஒரு கட்டப்பட்ட ஒரு நிலைமை அவர்களுக்கு காணப்பட்டபடியினால தான் ஆண்டவர் எரேமியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய ஜனத்திற்கு சொல்லுகிற வார்த்தை, உன் கட்டுகளை நான் அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுடைய கட்டுகளை ஆண்டவர் அறுப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு உண்டான எல்லா கட்டுகளையும் நம்முடைய ஆண்டவர் இந்த மாதத்தில் அறுத்து எறிகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யாரையாவது இந்த உலகத்தில் ஏதாவது செய்ய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல அவங்களுடைய கையை காலை நீங்கள் கட்டிடுவீங்க. ஏன் கையை காலை கட்டி போட்டுருவீங்கன்னா அவங்க எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, அவங்க அசையக்கூடாது, ஓடக்கூடாது, நடக்கக்கூடாது, எழுந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்ல கையை காலை கட்டிடுவோம். எந்த காரியத்தையும் விடுதலையாக செய்ய முடியாத ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கைகள் கால்கள் கட்டப்படாத ஒரு நிலைகள் காணப்பட்டாலும் ஆனால் நம்முடைய ஆவியில் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்காதபடிக்கு, விடுதலையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தாதபடிக்கு, விடுதலையோடு ஆண்டவருடைய பாதத்தில் நேரத்தை செலவிடாதபடிக்கு, ஜெபிக்காதபடிக்கு, உபவாசம் இருக்காதபடிக்கு, விடுதலையோடு சில காரியங்களை செய்யாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை ஆண்டவர் இந்த மாதத்தில் அறுத்தெறிவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 146 சங்கீதம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறார், அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறோமோ அந்த கட்டுகளை தேவன் இந்த பாதத்தில் விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 102 சங்கீதம் 19-20 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 102 சங்கீதம் 19-20. கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவர்களை என்ன செய்கிறாரு, பார்க்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் உயர்ந்த பரலோகத்தில் இருந்து, உயர்ந்த ஸ்தலத்தில் இருந்து யாரை பார்க்கிறார் என்று சொன்னால் கட்டுண்டவர்களை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்ந்த ஸ்தலங்களில் தேவன் கட்டுண்டவர்களை அவர் பார்க்கலாம். நீங்கள் சங்கீதம் 68:6 வாசிங்க. சங்கீதம் 68வது சங்கீதம் 6வது வசனம். தேவன் தனிமையாக இருக்கிறவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். தனிமையாக இருக்கிறவர்களுக்கு தேவன் வீடு வாசல்களை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை தேவன் விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. கட்டுண்டவர்களை தேவன் என்ன செய்கிறாரு, விடுதலையாக்குகிறார். நாகும் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. நாகும் 1வது அதிகாரம் 13. இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து அவன் கட்டுகளை அறுப்பேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்பொழுது நான் உன்மேல் இருக்கிற உன் நுகத்தை முறித்து. நுகம்னா என்னது? நுகத்தை முறித்துனா நுகம்னா என்னது? நுகம்னா பாரம், நுகம்னா கஷ்டம், நுகம்னா சுமை. நீங்கள் இந்த மாடுகள்லாம் வயல்வெளியில் மேய்த்து கொண்டு போவாங்கல்ல,
அப்போ அந்த ஏறு விழும் பொழுது அதனுடைய இந்த கழுத்தில் அது வைப்பாங்க, அதுக்கு பேர் தான் நுகம் சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாரம், இந்த அடிமைத்தனம், இந்த சுமை, இந்த பாரம் நம்முடைய நுகத்தின் மேலே இருக்கிறதை கர்த்தர் சொல்றாரு, நான் முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். அல்லேலூயா. நம்மை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் தேவன் அறுக்கிறவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எந்த கட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையில் தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார் என்பதை ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. சத்துரு நம்மை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை தேவன் அறிவார். தேவன் அறிவார். நம்முடைய கட்டுகளை தேவன் அறிவார். நீங்கள் மத்தேயு 21வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 21:1 அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகாமையில் பெத்லேமுக்கு வந்தபோது இயேசுவானவர் நல்ல கவனிங்க, உங்களுக்கு எதிரே இருக்கிற அந்த கிராமத்திற்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அந்த கழுதை கட்டி இருக்கிறதா கட்டி இல்லையா என்பது அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் அந்த கிராமத்திற்கு போவதற்கு முன்பதாகவே, ஆண்டவர் அந்த கிராமத்திற்கு செல்லுவதற்கு முன்பதாகவே அவர் இங்கே இருக்கிற சீஷர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் அந்த கிராமத்திற்கு போங்க. போகும் பொழுது அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அதை கட்டியிருக்க நீங்கள் காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வார். நல்லா பாருங்க, ஆண்டவர் அந்த கிராமத்திற்கு போகலை, ஆண்டவர் அந்த இடத்திற்கு போகலை. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, அங்கே கட்டியிருக்கிற கழுதையை நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாங்க. நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல நம்ம கட்டி இருக்கிறோமோ, எந்த காரணத்தினால நம்ம கட்டி இருக்கிறோமோ, அந்த கட்டுகள் எல்லாவற்றையும் தேவன் அவிழ்க்கிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய கட்டுகளை அவர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த கட்டுனால தேவன் நம்மை கட்டவிழ்ப்பார் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. சத்துரு எந்த கட்டினால நம்மை கட்டி வைத்திருக்கிறான் என்பது ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் சங்கீதம் 107வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்தகாரத்திலும் மரணம் இருளும் இருந்து அவர்களை ஒளியினிடத்தில் வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். அவர்கள் கட்டுகளை வாசிங்க. 107வது சங்கீதம் 14வது வசனம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை, யாருடைய கட்டுகளை அறுக்கிறார் என்று சொன்னால், மரண இருளில் இருக்கிறவர்களுடைய கட்டுகளை, மரண இருளில் இருக்கிறவர்களுடைய கட்டுகளை தேவன் அறுக்கிறார். ரெண்டாவது லூக்கா 13வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய அவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். எத்தனை வருஷம் கட்டு? 18 வருஷம் கட்டு. இந்த 18 வருஷத்தினுடைய கட்டுகளை தேவன் என்ன செய்தார்னா கட்டவிழ்த்தார். அல்லேலூயா. பல வருடங்களாய் கட்டியிருந்த கட்டுகளை தேவன் என்ன செய்தார்? அவிழ்த்தார். பல வருடங்களாய் கட்டியிருந்த கட்டுகள், 18 வருஷங்களாய் கட்டி வைத்திருந்த கட்டுகளை தேவன் என்ன செய்தார்? அறுத்தார். அல்லேலூயா. யோவான் 11வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க. யோவான் 11:44.
அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களுக்கும் கைகளுக்கும் பிரேத சிலைகள் கட்டப்பட்டிருந்தது. அல்லேலூயா. யார் சொல்லுங்க, யார் சொல்லுங்க? லாசரு. லாசருனுடைய கட்டுகளை தேவன் அவிழ்த்தார். அல்லேலூயா. லாசருடைய கட்டுகளை தேவன் அவிழ்த்தார். நீங்கள் இந்த வேதத்தில் வாசிக்கும் பொழுது அநேகருடைய கட்டுகளை தேவன் அவிழ்த்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அநேகருடைய கட்டுகளை தேவன் அவிழ்த்தார். மரண கட்டுகள், வியாதி என்கிற கட்டுகள், பலவீனங்கள் என்ற கட்டுகள், பாடு நிறைந்த கட்டுகள், இப்படிப்பட்டதான கட்டுகளை தேவன் அவிழ்த்தார். நீங்கள் தானியேலில் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோனுடைய வாழ்க்கையில் கூட 3வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். தானியேல் 3வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 22வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும், 24 வரைக்கும் ஒருத்தவங்க படிங்க, 26 வரைக்கும் ஒருத்தவங்க படிங்க, 28 வரைக்கும் ஒருத்தவங்க படிங்க. 3 பிரிவை படிங்க பார்க்கலாம். ராஜாவின் கட்டளைகளில் கடுமையாக இருந்தபடியினாலும், சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்ததினாலும், அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷர்கள் கொன்று போட்டது. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். இந்த ராஜாவை அவர்கள் வணங்கவில்லை என்பதற்காக 7 மடங்கு அக்கினி ஜுவாலையில் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போடும்படியாக இந்த ஜனங்கள் எல்லாரும், ராஜா உட்பட, அவர்கள் சித்தமானபடியினால 7 மடங்கு எரிகிற அக்கினி ஜுவாலைக்குள்ளே போடும்படியாக மனுஷர்கள் எல்லாம் அவர்களை கொண்டு போனார்கள். கொண்டு போகும் பொழுது அந்த அக்கினி ஜுவாலயத்திற்கு அருகே போன மனுஷர்கள் அவர்களை தூக்கி போடும் பொழுது அவர்களை கொன்று போட்டது. அந்த அக்கினுடைய சூடு, அனல் தூக்கி போனவர்களை அது கொன்று போட்டது. 23வது வசனத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷனும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினிக்குள்ள நடுவில் எப்படி தெரியுமா போட்டாங்க? எப்படி போட்டாங்க? கட்டுண்டவர்களாய் போட்டார்கள். அல்லேலூயா. கையும் காலையும் கட்டிட்டாங்க. யார? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரையும் கையும் காலையும் கட்டி என்ன பண்ணிட்டாங்க? எரிகிற அக்கினி ஜுவாலைக்குள்ளார போட்டுட்டாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. 24 வேற யாராவது வாசிங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேசர் பிரமித்து தீவிரமாய் எழுந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர் அல்லவோ கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். இப்போ கட்டியிருந்த கட்டுகளோட இந்த 3 பேரையும் தூக்கி அக்கினியில் போட்ட பிறகு ராஜா பிரமித்து பார்க்குறாரு. அக்கினியில் ராஜா என்ன செய்கிறாரு? ஏன் பிரமித்து பார்க்குறாருன்னா, கூட இருந்த மந்திரிமார்கள்கிட்ட கேட்குறாரு, நம்ம 3 பேரை தானே கட்டி உள்ளார போட்டோம். ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ராஜா சொல்கிறாரு 25வது வசனத்தில், அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியிலே நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், மனுஷர்கள் நம்மை கட்டுகிற பொழுது, சத்துரு நம்மை கட்டுகிற பொழுது, 3 பேராய் இந்த அக்கினிக்குள்ளாக சென்ற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவர்களாய் 4 பேர்களாய் அக்கினியிலே கடந்து வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையில், கட்டப்பட்டிருக்கிற வேளையில் ஒரு காரியத்தை நம்ம மறந்து விடக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் நம்மை கட்டவிழ்க்க அவர் நம்மோடு கூட உலாவுகிறார் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட உலாவுவார். எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், நம்மை கட்டி வைத்திருக்கிற சூழ்நிலையில்,
நம்மை கட்டி வைத்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு 3 காரியத்தை நான் குறித்து சொல்லி நான் முடிக்கிறேன். நம்முடைய கட்டு எப்பொழுது அவிழ்க்கப்படும், நம்முடைய கட்டுகள் எப்படி அவிழ்க்கப்படும் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்மை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், நம்மை ஜெபிக்க விடாதபடிக்கு, உபவாசம் இருக்க விடாதபடிக்கு, தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்க விடாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை எப்படி அவிழ்க்கப்படும் என்று சொன்னால், முதலாவது வாசிங்க ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனம். ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது இந்த கட்டுகள் எப்படி அவிழ்க்கப்படும் என்று சொன்னால், ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த கட்டுகள் எப்படி அவிழ்க்கப்படும் என்று சொன்னால், முதலாவது ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும். வாசிங்க தொடர்ந்து. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்க கூறவும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்க ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்க ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். அப்ப ஆவியானவர் என் மேலே இருக்கும் பொழுது என்னுடைய கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும். ஆமீன் சொல்லவே மாட்டீங்களே. அல்லேலூயா. ஆவியானவருடைய அபிஷேகம் என் மேலே இருக்கும் பொழுது என்னுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும். நீங்கள் சிம்சோனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 15 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து வாசிங்களேன். நியாயாதிபதிகள் 15 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து, நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூதா மனுஷர்கள் கேட்டதற்கு அவர்கள், சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம் என்றார்கள். அல்லேலூயா. இந்த சிம்சோன் பலத்திருந்தபடியினால, தேவன் இந்த சிம்சோனுக்கு பலத்தின் ஆவியை கொடுத்ததுனால, இந்த சிம்சோன் என்ன பண்ணுறான்னா, பெலிஸ்தேன் தேசத்திற்கு போய் பெலிஸ்தேல் உள்ள வயல்களை எல்லாவற்றையும் கொளுத்து விட்டு வராரு. அதை எப்படி தெரியுமா கொளுத்துறாரு? நரிகளை பிடித்து வாலில் தீப்பந்தத்தை கட்டி கொளுத்து விடுறாரு. ஒரு நரியை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். எத்தனை நரி தெரியுமா? 300 நரிகளை பிடித்தார். பிடித்து வாழை கட்டி அதில் தீப்பந்தத்தை வாலில் கொளுத்தி விட்டு வயல்வெளி எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாரு? நாசம் பண்ணிவிட்டு ஐயா எல்லாம் யூதா தேசத்துக்கு வந்து என்ன பண்ணிடுறாரு? உட்காந்துறாரு. ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து உட்காந்துறாரு. உட்கார்ந்த உடனேயும் இந்த பெலிஸ்தேர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, எங்களுடைய வயல்கள் எல்லாம் இவன் கட்டி நாசப்படுத்திட்டானே, எரிச்சு நாசப்படுத்திட்டானே, அதே மாதிரி இவனே நாங்கள் நாசப்படுத்துவோம் என்று சொல்லி இவர்கள் யூதா தேசத்திற்கு என்ன பண்ணுறாங்க? வராங்க. வந்த உடனே யூதா தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இங்கே வரீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறாங்க, இந்த சிம்சோன் எங்களுக்கு என்ன தீமை செய்தானோ அந்த தீமையை நாங்கள் அவனுக்கு செய்யும்படியாக இந்த நரியின் வாழெல்லாம் கட்டினான்ல, அதே போல் இவனையும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? கட்ட போகிறோன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, இவனை கட்டுவிக்கிறதற்காக வந்தோம் என்றார்கள். 11 வசனத்தை, அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏத்தாமூர் கண்மலை சந்திக்கும் போய் பெலிஸ்தர் தம்மை ஆளுகிறவர்கள் என்று தெரியாத, பின்ன ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள். அதற்கு அவன், அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றார்கள். 12வது வசனம், அப்பொழுது அவர்கள் உன்னை கட்டி பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுக்க, யாரு?
சொந்த ஜனங்க, யூதா ஜனங்க வந்தாங்க. நீ பெலிஸ்தீனுடைய வயலெல்லாம் நாசமாக்கிட்டு அவனுங்களை எப்படி நீ நரிகள்லாம் கட்டி வைத்தியோ அதே போல் நானும் உங்களை என்ன செய்ய போகிறோம், கட்டி வைக்க போகிறோம் என்று சொல்லி உன்னை கட்டி பெலிஸ்தியர் கையிலே ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு சிம்சோன், நீங்களே என்மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. 13ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள், இப்போ பாருங்க, இப்போ வந்து கட்டுறோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவர் வந்து ஒரு வான் பண்ணுறாரு, என்னை நீங்கள் வந்து கட்டி என் மேலே வந்து விழுந்து என்னை அப்படியே அமுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இந்த யூத ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க. அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இருக்க கட்டி அவர்கள் கையிலே ஒப்பு கொடுப்போம் அல்லாமல் ஒன்று கொண்டு போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளினாலே அவர்களை கட்டி கன்மலையில் இருந்து கொண்டு போனார்கள். 2 புதுசான 2 கயிறை கட்டிட்டாங்க. 2 கயிறை கட்டி மலையில் இருந்து அவர்களை என்ன பண்ணாங்க, பெலிஸ்தரிடத்தில் கொண்டு போனார்கள். 14ஆவது வசனத்தை வாசிங்க. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். கையும் காலும் கட்டப்பட்டிருக்கிற அந்த நிலைமையை பார்த்து, சிம்சோனுடைய நிலைமையை பார்த்து, அவனுடைய கை கால்கள் புது கயிறினால் கட்டப்பட்டிருக்கிற அந்த நிலைமையை பார்த்து பெலிஸ்தர்கள் என்ன செய்கிறாங்க, பெலிஸ்தர்கள் என்ன செய்கிறாங்க, அவனுக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது என்ன வந்துச்சு, என்ன வந்துச்சு? ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. இவனை கட்டிட்டாங்க, இவனால் எதுவுமே இனிமேல் பண்ண முடியாது, இவனால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா எத்தனை பேர் தெரியுமா இருக்கிறாங்க? 3000 பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஆரவாரிக்கிறாங்க, எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியான் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூலை போல் ஆக்கி அவன் கட்டுகள் அவன் கையை விட்டு அவன் இருக்கல, ஆவியானவர் வந்து இறங்கின பிறகு நெருப்புப்பட்ட நூலை போல அது அருந்து விழுந்தது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது, ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுது நம்மை கட்டி வைத்திருந்த கட்டுகள் நெருப்புப்பட்ட நூலை போல அதுவே அருந்து விழும். வேதம் சொல்லுகிறது அது புது நூல், புதுசாக கயிறு. புதுசாக நீங்கள் நூலை கொண்டு போய் நெருப்பில் காமிச்சிங்கன்னா அது என்ன செய்யும்? டப்புன்னு அறுத்துரும். அந்த கயிறு ஆவியானவர் வந்த உடனே நெருப்புப்பட்ட நூலை போல் அது அருந்து விழுந்தது. ஆமேன், அல்லேலூயா. முதலாவது நம்மை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு விசுவாசிகளாய் நம்ம இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் இருக்கிறோம். என்னை சத்துரு கட்டி வைத்திருக்கிறான், என்னை மந்திர கட்டுகள் என்னை கட்டி இருக்கிறது, சூனிய கட்டுகள் என்னை கட்டி இருக்கிறது, சத்துரு என்னை கட்டி வைத்திருக்கிறான் என்று சொல்லி ஏதேதோ காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருகிற பொழுது நமக்கு இருக்கிற கட்டுகளை எல்லாவற்றையும் கட்டழிக்க நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு.
ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணும் பொழுது தேவன் நமக்கு விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆவியானவர் நம்மை வழிநடத்த போகிறார். இந்த மாதம் ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ண போகிறார். இந்த மாதம் முழுவதும் நம்மை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணி அவைகள் எல்லாவற்றையும் உடைத்து போட நம்முடைய ஆவியானவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, நம்முடைய கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சங்கீதம் 18வது சங்கீதம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிங்க. சங்கீதம் 18:3 6. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். தாவீது சொல்றாரு, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, என்னை பயப்படுத்துகிறது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்தில் என்னை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. ரெண்டாவது, நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அல்லது ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களை கட்டுகளை தேவன் அறுப்பார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் செய்யும் பொழுது தேவன் உங்களுடைய கட்டுகளை அறுக்கிறவராக இருக்கிறார். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறாரு, 4வது வசனம், மரண கட்டுகள் பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, நானோ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 107வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 107:6. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் என்ன செய்தாரு? இந்த கட்டுகளிலிருந்து தேவன் விடுதலையாக்க வேண்டும் என்றால் இரண்டாவது கர்த்தரை நோக்கி நம்ம என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட வேண்டும், அல்லது ஜெபிக்க வேண்டும், அல்லது விண்ணப்பம் பண்ண வேண்டும். இந்த காரியத்தை செய்யும் பொழுது தேவன் நம்முடைய கட்டுகளை அறுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசிங்க. நீங்கள் பேதுருவை சிறைச்சாலையில் போட்ட பொழுது அங்கே சம்பவிக்கிறதான ஒரு காரியம் அது. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி, கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும், யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருந்தது. யோவானுடைய சகோதரனை யாக்கோபை இந்த ஏரோது ராஜா கொலை செய்தது யூதர்களுக்கு பிரியமாயிருந்தது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளில் வசமாக ஒப்புவித்தான். ஹல்லேலூயா. இந்த யூதர்கள் இவர்களை எல்லாம் ஆண்டவர்களுடைய சீஷர்களெல்லாம் கொல்லுகிறது அவர்களுக்கு பிரியமா இருந்தபடினால பேதுருவையும் பிடித்து அவர்கள் ஏறுது சிறைச்சாலையில் காவல் பண்ணும்படியாக வைத்தான். வேற யாராவது வாசிங்க பார்க்கலாம் 5வது வசனத்தை. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு என்ன பண்ணாங்க? சத்தமா சொல்லுங்க. எப்போ ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? எப்போ ஜெபம் பண்ணாங்க? பேதுருவை சிறைச்சாலையில் போட்டு அடைத்து வைத்த பிறகு சபையார் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏரோது அவனை வெளியே
கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே எப்படி இருக்கிறாரு? 2 சங்கிலியினால கட்டப்பட்டு இருக்கிறாரு. சிறைச்சாலையில 2 சங்கிலிகளினால கட்டப்பட்டிருக்கிறாரு. ஆனா வெளியே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? வெளியே என்ன நடந்து கொண்டிருக்கிறாங்க? சபையார் எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. 2 சேவர்கள் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு பின்னிருந்த சிறைச்சாலையில் காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனவன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. ஹல்லேலூயா. அவனை கட்டியிருக்கிற கட்டுகள் எதன் மூலமாக விழுந்தது என்று சொன்னால் அவர்கள் ஜெபித்தது நிமித்தமாக. ஏன் ஜெபித்தார்கள் என்று சொன்னால் அவனை சங்கிலினால கட்டி வைத்து சிறைச்சாலையில் அடைத்து வைத்ததுனால இந்த சபையார் எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். அவருடைய ஜெபத்தை கேட்டு தேவதூதன் இறங்கி வந்து அவனுடைய சங்கிலிகளை விழும்படியாக செய்தார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவன் முதலா காவலை 2 காவல்களையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவிலே வந்த பொழுது தானாய் அவர்களுக்கு திறமுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுவாய் நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூதா ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று இப்பொழுது மெய்யாய் அறிகிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டிருந்தான். மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அநேகர் கூடி என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. இவனுடைய கட்டுகள் அவிழ்ப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெபம். உங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதலாவது 2வது நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருகிற பொழுது உங்களுடைய கட்டுகளை தேவன் அறுப்பார். 2வது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய கட்டுகளை அவர் அறுப்பார். ஹல்லேலூயா. நம்மை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்மை சத்துருவானவன் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எந்த விதமான கட்டுகளாக இருந்தாலும் சரி, அவைகளை அவிழ்த்து போட நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானுடைய அபிஷேகம் நம்மளில் காணப்பட வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். ஆவியானுடைய நிறைவு நம்மளுக்குள்ளாக காணப்பட வேண்டும். கட்டவிழ்ப்பதற்காக நீங்கள் ஆண்டவரோடு கூட நேரத்தை ஜெபத்தில் செலவிடும் பொழுது, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது, ஆண்டவரை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது, எப்படி பேதுருவுக்காக சபையார் எல்லாரும் ஜெபித்தது நிமித்தமாக தேவன் தேவதூதனை அனுப்பி அவனுடைய கட்டுகள், அவனுடைய கையில் இருந்த சங்கிலிகள் கட்டவிழ்க்கப்பட்டதோ, அதே போல நாம் ஜெபிக்கும் பொழுது, ஒருவருக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கும் பொழுது, நமக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய கட்டுகளை அவிழ்க்க நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 3வது அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிங்க. 22லிருந்து 28 வரைக்கும், 25 வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க. 25லிருந்து 28 வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டங்கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடிகளை
இந்த இவர்கள் என்ன தப்பு பண்ணாங்கன்னா, ஜனங்களை இயேசுவின் நாமத்தினால சுகப்படுத்தினாங்க. ஜனங்களை இயேசுவின் நாமத்தினால சுகப்படுத்தினார்கள். அதுதான் இவர்கள் செய்த தவறு. யாரை குறித்து வாசிக்கிறோம்? பவுலும் சீலா. இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால, நீங்கள் மேலே இருக்கிறதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் வாசிங்க, இவர்கள் அவர்களை சுகப்படுத்தியது நிமித்தமாக, இந்த ஜனங்களை விடுதலை பண்ணினது நிமித்தமாக, இந்த ஜனங்கள் எல்லாரும், அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவர்கள் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்திலே காலை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. சங்கிலினால் தப்பித்து ஓடிடக்கூடாது. அவ்வளவு பெரிய தப்புலாம் பண்ணலை. என்ன தப்பு பண்ணாங்க? சுகப்படுத்தினாங்க. இயேசுவின் நாமத்தினால சுகப்படுத்தினாங்க, விடுதலை கொடுத்தாங்க. அதனால ஜனங்கள் எல்லாரும் அவர்களை பிடித்து அடித்து அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் கிழித்து அவமானப்படுத்தி அவர்களை சிறைச்சாலையில் என்ன பண்ணாங்க? கால்களை தொழுவ மரத்திலே மாட்டி வைத்தான். 25 யாரன வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இவர்கள் துதிக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னா, காலை கட்டி தொழுவ மரத்தில் கட்டி வச்சிட்டாங்க. காலை பிடித்து தொழுவ மரத்தில் அவர்களை கட்டி வைத்திருக்கிறாங்க. நடுராத்திரியிலே. எப்போ? நடுராத்திரினா எப்போ? சில பேர் தூங்குறதே 12 மணிக்கு தான், இல்லை? ஆனால் வேதம் சொல்லு நடுராத்திரியிலே. நடுராத்திரினா எது நமக்கு? நடுராத்திரினா எப்போ? காலை பிடிச்சி தொழுவ மரத்தில் கட்டி வச்சிருக்கிறாங்க. சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிச்சு போட்டாங்க. வேதத்தில் வாசிக்கிற 23வது வசனத்தில் அநேக அடிகளை அடித்திருக்கிறாங்க. உடம்புல அநேக அடிகள். ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிச்சிட்டாங்க. காலை தொழுவ மரத்தில் கட்டி போட்டிருக்காங்க. ஆனால் நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் என்ன திரும்ப பண்ணுறாங்க? தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. ஆராதனை நேரத்தில் சத்தமாக பாடுங்க. வாயை திறந்து பாடுங்க. வாயை திறந்து துதிங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. நடுராத்திரியில் அவங்க நல்லா இல்லை, அவங்க நல்ல பலவீனமாலாம் இல்லை, நல்ல பலவான்களாகவும் இல்லை. அவர்களை அடித்திருக்கிறாங்க, அவமானப்படுத்திருக்கிறாங்க, காலை கட்டி வைத்திருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. தேவனை துதித்து பாடியதன் நிமித்தமாக 26வது வசனம் சொல்லுகிறது, சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசை உண்டபடியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறந்தது. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கட்டுகள் கலண்டு போக வேண்டும் என்று சொன்னால், எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போக வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை நீங்கள் துதிக்கணும். கர்த்தரை நீங்கள் துதிக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை நீங்கள் துதிக்கணும். கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தணும். எரிகோ கோட்டைக்கு முன்பதாக போய் நிற்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவைகளை சுற்றிலும் நீங்கள் என்ன செய்யணும்? 7 நாள் நீங்கள் சுற்றி வர வேண்டும். நீங்கள் துதிக்க துதிக்க அந்த எரிகோ கோட்டை அப்படியே இடிந்து விடுகிறது போல
நம்முடைய வாழ்க்கையில் கட்டி இருக்கிற கட்டுகள் எல்லாம் தேவன் கட்டவிழ்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஆண்டவரை எப்பொழுதும் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மறுபடியும் 25வது வசனத்திலிருந்து வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. நடுராத்திரியிலே துதித்து பாடினார்கள். நான் கேட்குறேன், நான் இந்த சூழ்நிலையில் எப்படி பாட்டு வருது? இந்த சூழ்நிலையில் எப்படி பாடுறாங்க? நியாயப்படி பார்க்க போனால் புலம்பணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தானே சொன்னோம், உம்முடைய வார்த்தையை தானே நாங்கள் அறிவித்தோம், உம்முடைய நாமத்தினால நாங்கள் விடுதலை ஆக்கினோமே, உம்முடைய நாமத்தினால நாங்கள் சுகத்தை கொடுத்தோமே, இந்த ஜனங்களுக்கு நல்லது தானே செஞ்சோம், எங்களுக்கு ஏன் இந்த நிலைமைன்னு தான் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க என்ன திரும்ப பண்ணுறாங்க? துதித்து பாடுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்போ தெரியுமா பாடுவோம்? சந்தோஷமாக இருக்கும்போது பாடுவோம். சந்தோஷமாக இருக்கும்போது பாடுவோம். சந்தோஷமாக இருக்கும்போது நல்லா பாட்டு வரும், நல்லா பாடுவோம், புது புது பாட்டாக வரும். சந்தோஷமாக இருக்கணும். கஷ்டம், பிரச்சனை, போராட்டம் வரும்போது புலம்புவோம். சில நேரத்தில் சில பாட்டுகள் பாடுவோம், சோகமான பாட்டாக பாடுவோம். அந்த நேரத்தில் தான் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ அப்படின்ற பாட்டெல்லாம் என்ன பண்ணோம்? அன்றைக்கி தான் வரும், அப்போ தான் வரும். ஆனால் இவர்கள் துதித்து பாடினார்கள். துதிக்கிறதுனா என்ன தெரியுமா? துதிக்கிறதுனா என்னது? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறது. அடி வாங்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறாங்க. ஆடைகளெல்லாம் கிழிக்கப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறாங்க. கால்கள் தொழுவ மரத்தில் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறாங்க. அல்லேலூயா. அவர்கள் துதித்து பாடினார்கள். 26வது வசனம் சொல்லுகிறது, சடிதிலே சிறைச்சாலையில் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. ஹல்லேலூயா. நம்முடைய கட்டுகள் கலண்டு போக வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கட்டுகளை தேவன் உடைக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை நாம் துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன் கட்டுகளை நான் அறுப்பேன், உன் கட்டுகளை நான் அறுப்பேன். நம்மை கட்டி வைத்திருக்கிற, ஜெபிக்க விடாதபடிக்கு, உபவாசம் இருக்க விடாதபடிக்கு, ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்க விடாதபடிக்கு கட்டியிருக்கிற எல்லா கட்டுகளையும் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு உடைத்தெறிய போகிறார். தேவன் நமக்கு அறுத்தெறிய போகிறார். ஹல்லேலூயா. எப்படி தெரியுமா அறுக்கப்படும்? ஆவியானவர் நம்மளுக்குள்ளாக வருகிற பொழுது, வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், ஜெபத்தின் மூலமாக தேவன் நமக்கு அறுத்து போடுவார். துதிக்கும் பொழுது தேவன் நமக்கு அவைகளை அறுத்து போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக பலமாக இறங்க வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ண வேண்டும். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவியில் அனலுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். 3வது, கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கணும், ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்கணும். தாவீது அதனால தான் சொல்ல, கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரப்பு, துதி எப்போதையும் வாயில் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் தாவீது சங்கீதத்திலாம் அவர் சொல்லும் பொழுது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவருடைய கட்டுகளெல்லாம் அவிழ்த்தார், என் கட்டுகளிலிருந்து என்னை தேவன் விடுதலை ஆக்கினார். இந்த 3 காரியமும் தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிகளாய் நாம் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்யும் பொழுது தேவன் நம்முடைய கட்டுகளை அவிழ்க்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி, ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்களுடைய அன்பின் தகப்பனே, ஆவியானவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நின்று உள்ளதோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி தகப்பனே.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் பிடித்து கொண்டு இந்த மாதம் முழுவதும் தகப்பனே கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நாங்கள் காணப்பட, கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. விடுதலையோடு நாங்கள் இந்த மாதம் முழுவதும் ஆராதிக்க, விடுதலையோடு நம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.